அன்பே கடவுள். சக்தி அழகு நிலையம். சக்தி அழகு நிலையம். அன்பே கடவுள். சூப்பரா இருக்குதா? அழகு நிலையம். அப்ப நம்மளையும் நம்ம அழகு படுத்திக்கிறோம்னா? ஆமா. ஏன் பாஸ்கோ? இதாண்டா அழகு. இதாண்டா ஹீரோ. அழகுதான். அழகு. அழகு. வணக்கம் பா ஜான் பீடர் எப்படி இருக்க? நல்லா இருக்க. ஷூட்டிங் எப்படி போகுது? நல்லா சம்பாதிச்சிட்டியா? எவ்வளவு வச்சிருக்க? எவ்வளவு வேணும்? 250 ரூபாய். 750. ஆமாமா 750. ஆமா. என்ன கண்டிஷன் என்ன பண்ண போறீங்க? கட்டிங் ட்ரிம்மிங்கா? சரி 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 பண்ணிடலாம். கட்டிங்கோட ட்ரிம்மிங் இருந்தாதான் நல்லா இருக்கும். ஞாபகம் இருக்கா அப்போ வாட்டி வெட்டிய? எவ்வளோ வேலைக்கு போனீங்க? கிரிக்கு தான் போது. சுடிதான் வருதா? ஆமா. கடைக்கு வந்துருச்சிங்க. கரெக்டாக காசு கொடுக்கணும்னா இது பாயிண்ட் 50 ரூபா வச்சுக்கிறது 20 ரூபா வச்சுக்கிறது தான் சொல்லக்கூடாதுன்னா கட்டிங் சேவிக்கு 150 ரூபா இருந்தா உட்காருங்க. டிவி பார்க்குறதெல்லாம் வச்சுக்கூடாதுன்னா எல்லாம் உட்காந்து பாக்குறாங்க. நீ மட்டும் அப்படியே பாத்தீங்கன்னா இப்படி அதான் பார்க்க கூடாதுன்னா உட்காருங்க. அப்படி எங்க அது வாரமா உட்காருங்க போய். இது சும்மா காசு தர மாட்டேன் இப்ப சும்மா அது வாரமா வச்சுட்டு வாங்க. வேற என்ன அது சும்மா ரஜினி படம் ஷூட்டிங் போயிட்டு எனக்கு வந்துருக்கான் போய்க்கு வந்து வாரமா ஹீரோ அவன் ஹீரோவா உட்காந்து வாரமா வரேன். அப்படி வாரம் நிக்கிற வைங்க இங்க வந்துட்டா கீழே வைங்க. கஷ்டம் வருவாங்கல்ல மடி வச்சு வச்சிருக்கியா? யாரும் டிஸ்டர்ப் இல்லாம இருக்குன்னா ஓரமா வரேன். 4 நேரம் வைங்க. மடி வைங்க. எல்லாம் அடிக்கு வந்தா கம்முன்னு வருது இல்லை வந்து டிவில உங்களோட மறைச்சு போடுறதுன்னா கஸ்டமர் டிஸ்டர்ப் ஆகுல்ல அமைதியா இருக்கு. சரி உட்காரீங்களா? ஆமாம். எவ்வளோ வச்சிருக்கா காசு? என்ன பர்ஸ் எடுத்துக்கிறேன். பர்ஸ் எடுத்து வரீங்க? அப்போ அவர்கிட்ட வாங்கி விட்ட முடியா? ஷூட்டிங் போறன்ற பணம் அடிக்கிறன்ற பார்த்தா பைசா இல்லைன்ற வச்சிருக்கியா? பர்ஸ் இல்லை. பர்ஸ் இல்லையா? பர்ஸ் இல்லைன்னா இது கடைக்கு கொண்டு வந்தா? பர்ஸ் இல்லைன்னா இது கடைக்கு வரீங்க. காசு வச்சிருக்கலையா? ட்ரிம்மிங் கேட்டீங்க பைசா இல்லை. இதெல்லாம் என்னத்துக்கு உனக்கு? ஏன்னா ஓசு தீங்காண்டியா? தெய்வமா இது கொடுங்க. பைசா கொடுத்தா எடுத்து போகணும். தெய்வமா கேளுமா பைசா கொடுத்தா தான் உங்களுக்கு தருவேன். வந்தா எல்லாம் வந்து வாரிங்க வந்து கீழே கலத்தான் குறிக்கணும். கேமரா இதே நீங்க வாழ தெரிஞ்சு கடைக்கு வந்தா கூட பொருத்தி அந்த லாகு போறியா? அது பத்திரம் உட்காரு. இங்க இங்க வரியா? அது இங்க உட்காரணும். காசு தர மாட்டான். ஓசை எடுத்து கடையா என்னத்தான் இது? தூங்குதா? நான் குளிருதா? ஏசி ஆஃப் பண்ணிடுவா? கால் நாட்டக்கூடாது. மேல பாருங்க. கால் அப்படியே காணே பாரு. அப்படியே இருக்கு. என்ன பண்ண கட்டிங்க சேவிங்க? ட்ரிம்மிங்னா கட்டை. எங்க? ட்ரிம்மிங். கட்டை. கீழே போங்க. கீழே வாங்க. ஆமா கீழே. கீழே இங்க வாங்க.
வா உட்காரு. கஸ்டமர் வந்துடா சும்மா ஓசில் வந்து ஏன் அவர் அனுப்பிட்டீங்க? அந்த இப்போ வந்து காசு தர மாட்டான்பா. உட்காரு. அப்புறமா இப்போ லாஸ்ட்டாக அடி டிவி வேறு டிவி போடணும். கஸ்டமர் வந்து ஆஃப் பண்ணுறது. வாங்க சத்யனா என்னப்பா என்ன டிவி வச்சுட்டா? டிவி போறியா? டீலாம் குடி வந்தா கம்முட உட்காரு. வெளியே கொண்டு வச்சுக்க. ஒரு அரை மணி நேரம் தான் உள்ள வரணும். என்ன ப்ளீஸ்ண்ணா வேலை தான் செஞ்சுக்கிறா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா. இப்போ வேலை தான் செஞ்சுருக்கேன். எப்போ டிஸ்டர்ப் பண்ணி இருக்கேன். நீ வந்த கார் இருக்குது இப்போ. நீ அது கழிப்போ உன் கார் தான் இருக்கா? காத்துங்க காரு சோப்பு டப்பா பேர் வச்சுக்கிட்டு காமியா மாதிரி வெளியே போ டிவி ஷோ வர ஒரு ஆஃபர் வா வேலை முடிச்சு தான் வரணும். இப்போ பார்த்தா இதே தொந்தரவா இருக்கு. கஸ்டமர் இருக்கும்போது ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. வேலை செய்ய விட மாட்டாங்க. கஸ்டமர் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் தொந்தரவு உட்காந்து டிவி ஸ்டார்ட்டா சீரியல் முடிச்சு வருதா ரொம்ப ஸ்டார்ட் வேலை சேர்த்து விட மாட்டாங்க. இதே வேலை ஆயிடுச்சு. என்னம்மா இது? அவர் எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு கை விட்டு போடலாம். ஏன் பிள்ளை மாதவனா? ரெடி எல்லாரும் இங்க வாங்க. கல்யாணத்துக்கு ஜவுளி வாங்கி கொடுத்து விட்டுருக்காங்க அண்ணே. இது அத்தைக்கும் மாமாக்கும். இது மலருக்கு. இது கிருஷ்ணாக்கு. இது உனக்கு. நான் ஏதோ சாதாரண 8 மலை வேஷ்டி வாங்கி தருவாங்க நினைச்சேன். கொஞ்ச நேரம் தனியா விட மாட்டாங்களே. குழந்தை தூங்கு மூச்சியாவே ஜான் பீட்டர். ஜான் பீட்டர் வாங்க வாங்க. விடுறீங்க நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே கொண்டாடினா கூட ஏன்டா இப்படி எல்லாரும் இருட்டா கொண்டாடுறீங்க? மாப்பிள்ள சீக்கிரம் வீட்டு போட்டு ஆசைப்படுறாரு. அவரை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? போய்வா போய்வா. மாமா கூட்டிட்டாருங்க. பட்டி கட்டிட்டா பட்டி கட்டினா காட்டி கட்டிட்டாங்க. இது ஐயோ, அதுக்கு சொல்லுங்க. அப்புறம் அர்த்தமா போகணும். சீக்கிரம் கீழே போய் இருக்கியா? சார் கழிச்சுக்கிறா பரவாயில்ல. என்ன டிவி பார்த்து இருந்துச்சியா? அதை விட்டு கழிச்சு இருக்கு. அப்ப நீங்க சரி நான் போறேன். அமைதியா இருக்குன்னா அதான் விட்டு குழந்தை எப்படிக்குது நேரம் போய் பார்க்கலாம். நீ மட்டும் அப்படியே இப்படியே தனியா ஆட்டிக்கிற. அப்புறம் ஒழுங்காக தான் முடிவு விடுறாங்க. சும்மா வந்து தலையில் ஆடி டிவி பார்த்து வச்சுக்க கட்ட மாட்டான். அந்த குழந்தை எப்படி அழகாக வாங்கிக்கிறேன். இன்னும் இருக்குது பஸ் ஒரு முறை வர வந்து ஆட்டி நீங்க வாங்கிக்கிறேன். நான் கம்முனா உட்காந்துருக்கேன். கம்முன்னா வெளியே போகணும்ல. அவ்வளோ முடியாது. என்ன முடியாது. குழந்தை பேர் எப்படி வெட்டிங்குது. நீங்க கட் பண்ணுறீங்க, எனக்கு கட் பண்ண மாட்டீங்களா? நீ ஒழுங்கா எப்போ வரையா அப்போ தான் முடிவு வெட்டுவேன். சரி, நான் வெளில உட்காந்துருக்கேன். யாரும் முதல்ல கேட்காது. நான் முடியாது. முடியாதா? ஆ முடியாது. ஆமாம்.
இதே வேலை டிஸ்டர்ப் பண்ணா வச்சுக்கியா கடவுள் சேவை பாப்பா மாட்டாங்க பாப்பா கட் பண்ணுற மாதிரியே எனக்கு கட் பண்ணோம் பாப்பா வண்ணியா பாப்பா பாப்பாதா வயசான கேள்வி உங்களுக்கு பாப்பா ஹீரோ நான் ஹீரோனா ஹீரோ 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 உலகை வெல்லவா பட்டனை ஹீரோ அது சந்திர டைரக்டர் சந்திர டைரக்டர் தெரியுமா அப்படின்னா யாரு சும்மா புரியுங்க ஐயோ உண்மையே நம்ம ஹீரோ அந்த பட்டுல எந்த படம் வச்சிருக்க என்ன படம் உலகை வச்சிருக்க உலகை வெல்லவா புது படம் ஆமா அந்த காட்டுல சூடி மணி அவரா அதேதான் அவர் உள்ள வச்சு ஏற்பட்ட படம் ஹீரோ இல்ல பர் ஏன் நான் ஹீரோவை நடிக்கூடாத ஹீரோ இல்ல நான் அழகா தானே இருக்கேன் யாரு நானு அழகுனா ரஜினி காலவா நீ ரஜினியோட அழகு எப்படி நல்லா நடிக்கிறேன்னா பர் ஒரு விகாரி இருக்காங்க ஆ அம்மா அடி வச்சு வச்சுக்க நீ வெளியே கிடச்சிடலாம் சரி சரி நான் அமைதியா இருக்கேன். நான் பார்த்துருக்கேன் ஏன் பாப்பாவுக்கு வெட்டணும் ஒன்று எனக்கு வெட்டணும் பாப்பா யாரு வெளியே இருக்கு சரி எங்கோ நெக்ஸ்ட் போய் போ தமிழ் வர காலையில படிச்சு போய் படிக்கும் நீங்க என்ன தூங்க சொன்னீங்க ஆப்பா அப்ப சொன்னேன் இப்ப போய் படிப்போ ரஜினி முகமது இந்தியா மீது 16 முறை படையெடுத்து தோல்வி அடைந்தார். வேற என்ன பண்ண சத்தியண்ணா ஆகமா வீட்டுக்கு ஒரு தண்ணி போடுறான் தனியா வேணும் ஆமாண்ணா இல்ல தண்ணி வச்சுப்பா தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸா அதான் தேங்க்ஸ்மா நன்றி வீட்டுக்கு போலாமா சத்தியண்ணா உங்க மேல நீ பண்ண நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலையில முடிக்கிற வரைக்கும் வெளியே எங்கேயும் போகக்கூடாது சமத்த ஒரு மூலையில குட்ட வச்சு உட்காந்துருக்கோம் நான் எப்போ கூப்பிடணும் அப்பதான் வரணும் வாங்கி வச்சுக்கோங்க போலாம் ஏரியா தெரிஞ்சுக்க சொன்னா இதப்பா அம்மா யார் கட்டமா உட்காருங்கப்பா சரிப்பா அத்தினா 3 மணிக்கு வரணும்ண்ணா சாயங்காலம் ஆயிடுச்சு யாருன்னா இது கார் வேற வந்துட்டாரு எனக்கு வெட்டி விடணா 3 மணிக்கு வந்தியா சாப்பிடுறியா சாப்பிடு சாப்பிடுறேன் ஓசுல வந்து நம்ம முடிவு வெட்டிட்டு அவர் பண்ணி தான் பண்ணுவேன் அந்த அளவுக்கு தண்ணியும் ஓசு தான் பயிற்சி பண்றேன்னா சாப்பிட்டே இல்லையா அசீது மகாராணா அவருக்கு வெட்டினா அவருக்கு வெட்டி விட்டுனா ப்ளீஸ்ண்ணா சரி சரி ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் அவருக்கு வெட்டி விட்டு எனக்கு தயவு செஞ்சு வெட்டினா அந்த ஒரு வயசு நீயும் வயசு அப்புறம் கடை தான் எடுத்துக்கிறேன் கரண்ட் பில் காட்டுறேன் சும்மா எல்லாம் வந்து சும்மா அப்படியே பண்ண இப்படிதான் யாரோ ஒருத்தர் கஷ்டம் வச்சு நாங்கள் கரண்ட் பில் எடுத்து வாடகை கட்டணும் உக்காஞ்சி நான் 3 மில்லு உக்காஞ்சி நான் 1 ரூபாய் பாக்கெட் 7 ரூபா சேர்ந்து 250 ரூபா முடிவு கட்டி பண்ணி சொல்கிறேன் நீ வர மீசை வெட்டுன்ற அதுக்கப்புறம் வர மாட்டேன் ஏன் வேண்டாம அவன் ஓசில் மாட்டேன் அவன் காசு கிடைக்க வந்துடுறேன்
கரெக்டாக பாட்டு செத்துறாரு என்னால். போன மாதம் 6ஆம் மாதம் வந்தார். அங்கேயே 2 கடையில் வீட்டில் தூங்கி வராரு. இப்போ அங்கே மறந்துட்டு போகும்போது இங்கே மறந்துட்டு தூங்கி வராரு. கிளம்பி வீட்டு தூங்கி வர்றாரு. வெயில் மகிழ்ச்சியா வயசான காலத்தில் அந்த ஆள் இருக்கிற பேர் வயசான மாரி இல்லை. உனக்கு என்ன ஒன்றும் வயசாக இந்த முடியும் என்ன முடியா அது என்ன சொல்ல அஜித் முடியா எல்லாம் அந்த அவர் பேர் சொல்லி ஏமாத்துங்க. அஜித் அஜித் டீ அதிகமாக சாப்பிட்றா டீயா? நாங்கள் தான் 4 டீ காலம் ஒரு நாளைக்கு. தமிழ் கருப்பாக இருக்குது. தம்மா சொல்றதுப்பா பீஸை வாழ்ந்து வேணாம் ரைட்டா எவ்வளோ நண்பனுக்குலாம் ஃப்ரீயா பண்ணுங்க. காசு முக்கியமா உனக்கு? ஏன் சக்தியா காசா முக்கியம் உனக்கு? நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை, கடையில் ஒரு பிரச்சனை, நண்பன் வந்து நிற்பான். எல்லாருமே வந்து நிற்க போறான். சொல்லு பாப்பா. காசுன்ற என்ன? அது என்ன பாக்கெட்னா 10 ரூபா. அது எவ்வளோ கேட்குறா? பாக்கெட்டே 10 ரூபா தானே? ஏன் இங்கே என்ன ஃபுல்லாக வடிகிறா? காற்று போயிட்டுப்பா. காற்று போயிட்டுனா மறுபடியும் பின் பண்ணி வச்சு உள்ள நான் என் நண்பங்கிட்டே காசு கேட்குற முதல் நீயாக தான் இருப்பேன். மாதிரி நண்பன் வேற தொழில் வேற. மோட்ரு கட்டுறாப்பா. மோட்ரு கட்டினா 1000 ரூபாய் நான் கூலி. 1000 ரூபாய் கொடுத்தேன். ஆனால் அதில் பேசி நம்ம கேட்டி அப்புறம் நீயே பரவாயில்ல. ஏன்னு ஃபேனு டிவி நீங்கள் எந்த இடத்துல நான் இதெல்லாம் எல்லாரும் பண்ணுறாங்க. நமக்கு எல்லாம் பண்ணுறான். நண்பன்ற மாதிரி எல்லாத்தையும் ஏமாத்தணும். எல்லாரும் ஏமாத்த நண்பன் தான் ஏமாத்த முடியா? நான் ஏதோ டிவி ஏதோ வீடியோ படமா அது ஒரு மாதிரியா பண்ணிட்டு இருக்கேன். சினிமா இல்லை ஒழுங்கா பண்ணியா? சரியா நீ ஓசிலன்றதுனால மூஞ்செல்லாம் போட்டு அரசியல்வாதி எல்லாமே இப்படிதான் கிடையாது. நான் அரசியல்வாதி இல்லையா? உடனே சொன்னீங்க காய்கறி போடுங்க. அரசியல் வந்து ஒரு பார்ட் டைம் பண்ணுறா. உன்ன மாதிரி தான் வரும். நீ வந்து கொஞ்சம் பிச்சைக்காரன் இருக்கிற 2 பேரும் சேர்ந்தா பிச்சைக்காரன் தான். அப்ப அண்ணனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டா என்னை போலவே ஒருவர். பார்த்தல இந்த மாதிரி தான் வரும்னா அவர் வெள்ளை சட்டை நீ கருப்பு சட்டை ஓகேவா? 2 பேரும் அவன் சேர்ந்தா 2 ஒன்று தான். ரோட்டில் போனா பார்க்கறது தான் தோட்டம் மட்டும் வேற. சரி அண்ணா இப்பயாவது வெட்டிடணும். சரி வா கருமை ஓஞ்சி போ உட்கார். வா ப்ளீஸ் தேங்க்யூ. யாரும் இல்லாத போது வெட்டி அமைச்சு உட்கார். தேங்க்யூ. உட்காரு கையெல்லாம் ஈட்டா அடிச்சு போட்டுருவாங்க. ஓகேண்ணா. அவங்க இதாக இருக்கு. ஓகே நான் அழகா இருக்கேண்ணா. நீ அழகா அஜித்னு சொல்லி தெரியுதான். நான் சமையா சிரிக்கல. சிரிச்சியா கட்டி எடுத்து பழத்தனம் பண்ணுங்க. சிரிக்க மாட்டேன். சிரிக்க மாட்டேன். அடிக்காது. சரிங்க கட்டிங்கண்ணா. கட்டியா? ஆ ஓ காசை வச்சுல சேவிங் மட்டும் தான் எவ்வளோப்பா? எனக்கு முடி வேணும். எனக்கு முடி வேணும். காசை தரண்ணா. காசே கடை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுதா? அவனை போகும்போது தரல. அதுக்கப்புறம் நீ உனக்கு சாஞ்சிட்டா ஏன் சாஞ்சிட்டாங்க சப்பல் நாள் போட்டு உட்காந்துக்கிட்டேன். பட்டாலும் விட்டு வர கோவத்துறீங்க. கீழே கத்திரிக்கோள் மேல போட போதுப்பா. வயசானவர் எப்படி சொல்ற?
எப்படி சொல்ற என்ன நீ முகத்தை பார்க்கும்போது தெரியலையா பாவமா டை அடிச்சுக்கிற இந்த டை அடிக்கல அவ்வளவுதான் முகம் சுருக்கத்துல வச்சு கண்டுபிடியா சுருக்குமா எனக்கு எவ்வளவு படிச்சு 26 27 டை அடிச்சா உன் மூஞ்சி தான் முகம்லாம் வந்து சுருக்கமா டை அடிச்சா உன் மூஞ்சி தான் அப்படியே அப்படிலாம் கிடையாது அவருக்கு பாரு பக்கம் வர ஊதுது பக்கம் வந்துட்டா உள்ள என்ன தல உன வயசானன்றான் அவருக்கு இன்னும் தெரியும் இந்த பத்தி அவருக்கு இன்னும் தெரியும் நான் ஹீரோ முடி கூட வேலை முடி கிடையாது brother. இது மட்டும் தான் இருக்குது பிரதர் நான் ஹீரோ ஹீரோ இல்ல ஜீரோ அப்படியா ஆமா அப்படியா ஆமா ஆமா உண்மையாவா ஆமா நம்ம வயசுல மூத்தவர் மரியாதை பேசுவாங்க நான் சக்தி நான் அப்ப எனக்கு படத்துல வாய்ப்பு கிடைக்காதா சொல்றியா சில்லற அனுபவத்தை சில்லறா சில்லற கொடுத்தா பஸ் லாஸ்ட் டைம் உங்களுக்கு தம்பி சில்லற யாரும் சில்லற கொடுத்தா பஸ் இல்லை அப்படி இல்லை நான் கொடுத்து சின்ன கொடுக்குறேன் நீ பிச்சையா அவன் பிச்சையா ரெண்டு பேரும் பிச்சையா என்ன அடிக்கடி அவரே ஒப்பிட்டு பேசுறீங்க வெள்ளையா கேட்கறதுக்கு மட்டும் எனக்கு மூஞ்சில வெள்ள அவருக்கு உடம்புல வெள்ள அவ்வளவுதான் ரெண்டுமே ஒண்ணுதான் எல்லாம் ஓசுதான் வெள்ள மாமா உள்ள மச்சாமா பாவலன்னா ஆமாடியா பாவாடை எனக்கு பிடிக்கும் பாவாடை பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கல அண்ணா குட்டிக்கு செம்ம பிடிக்கணும் இதுமா தலைவேண்ணா ஒரு நாளைக்கு இப்போ அங்க போறேன் கேமரா என்னப்பா உலகை வெல்லவா டைரக்டர் சந்துரு உலகை வெல்லவா டைரக்டர் சந்துரு யார்தான் இருந்தாலும் சந்திரி நீங்க வாங்க கூட வாங்க நான் வாங்க காட்டுறேன் என் கூட நீங்க வரீங்க முடிவு டைம் ஆகுதுல்ல நான் கடை மூணு இல்ல மஜா இருக்குன்னா அண்ணா முடி டேஸ்டா இருக்குமா டேஸ்ட் ஆகுது ஸ்டோர் ஆகுது டேஸ்ட் ஆகுதுங்க யோ காலையில் தூத்துட்டு போய் அவன் கேட்டாங்க என் வயசான் முடி மட்டும் வெள்ளி ஆயிடுச்சான் அவனுக்கு கூட அவன் படிச்சுன்றான்பா ஒரு டைமு என்ன வயசு தான் அவனுக்கு பிரதர் ஏய் வயசு சொல்றாரு நானும் ஒரு ஒன்றா தான் படித்தோம் எங்கடா படிச்சான் ஸ்கூலில் தான் நான் ஸ்கூல்லே போகல சின்ன வயசுல முடியா மாட்டேங்கிறேன் காலேஜ் நான் போனதில்ல ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் நீங்கள் அந்த பார்த்தீங்களா அதனால ஸ்கூல் போன ரெண்டு பேரும் ஆமாம் நான் ஸ்கூலுக்கு போனேன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போனேன்னா ரெண்டு பேரில் யார் ஒருத்தருக்கு போனாலும் பேசாத பீடி குடிச்சாப்பா இல்லை கவுல் அடிக்குது மாஸ்க் எடுப்பா சரி அந்த ஆளுக்கு வெட்டுறதுக்கு அண்ணா நான் பீடி குடிக்கலண்ணா யோ கம்மியா வாசனை எடுத்தா கவுல் அடிக்குது அவன் வரும் ஏன்னா நான் உண்மையிலே பீடி குடிச்சேன் பேசாம இருந்தா கம்மல் ஆ அமைதியாக நீங்கள் அடிச்சுடணும்னா சரி பேச மாட்டேன் காலுக்கு நினைச்சுப்பா புரியுதா பாவம் பாவம் அதனால நீங்க வந்து அச்சுன்னு முடிச்சோ பிச்சைக்காரன் போனா இல்லையா ஆமா ஒரு சங்கம் இருக்கு எல்லாத்துக்கும் சங்கம் இருக்கு எங்களுக்கும் ஒரு சங்கம் இல்லையா நாங்கள் பிச்சைக்கார சாங்க போனா எப்படி வேணா ஒரு சிறிய ஒரு முடி வெட்டு கலர் வந்து வச்சிருப்பான் வந்து நான் இதே வந்துருக்கேன் எங்கள் சம்மந்தானா உயர்ந்த சொல்லலாம் டேய் நீ பேசாத அடிக்காதண்ணா அதான் பேசுறேன் நீ பேசி ப்ளீஸ் அடிக்காதண்ணா அண்ணா நீ ஹீரோ இல்லை ஹீரோ முகம் நான் ஹீரோ முகம் எப்படி பற்றியா எவ்வளோ அழகாக இருக்கும் பற்றியா இல்லை ரசிக்கிறது பற்றியா கலடியில் பார்த்துட்டு ரசிச்சுட்டா அண்ணா அண்ணா வேணாம் 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 கம்முன்னு 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 சரி நான் பேச மாட்டேன் அம்மா அண்ணா இந்த பக்கம் திருப்பி விட அப்பா அதான் சென்டர் பண்ணி உண்டா ஓகே நான் கீர் போட்ட பொழுது போட்டாங்க 3 கீர் போட்டேன் 3வது கீரில் ஓட்டு போக வேண்டி என்னண்ணா முடிச்சாரு பண்ணலண்ணா யாருங்க எப்படின்னா கொஞ்சம் பண்ணி அப்படியே முடியல போனே என்னண்ணா கட்டிங் ரஜினி முடிய ட்ரிமிங் ஒன்றும் பண்ணலையே ட்ரிமிங் பண்ணியா ஆமா நல்லா பண்ணா சும்மா போட்டேன் துட்டு கொடுக்குறல எப்போ கொடுத்த நீ துட்டு நீ பதிலாம் பாட்டே கொடுக்கவே இல்லை கட்சியில் இருக்கு சாது
நான் அடிக்காதண்ணா. என்னை பார்த்தா நான் ரோட்டி மேலே இருக்குதா? அண்ணா அண்ணா சமயம் நீ கூட ஹீரோ மாதிரி தான் இருக்கிற, என் கூட சேர்ந்துருண்ணா. அப்படியே சொல்கிறா? ஆமாண்ணா. அதுவா எலிவரா? ஏய் வாங்க, எல்லாம் செம்மையா இருக்கிற, பியூட்டிஃபுல்லாக இருக்கிற, அழகா இருக்கிற. நானே நடி, நானும் ஹீரோ அப்படின்னா யாருன்னா நீ பார்த்துக்கிற? அண்ணா அவங்க எல்லாம் நம்மகிட்ட உங்ககிட்ட ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா. அப்படியே சொல்கிறா? என்ன அப்படின்னா நானும் என்னையே ஹீரோன்ட்டாங்க. சத்தியமா வாங்கி கூடவா டேரக்டர் கிட்ட நான் உன்னை கூட்டு போறேன். சந்திரனோட சொல்ற? ஆமா நான் டைரக்ட் ஆயிடுறேன். சந்திரன் தெரியுமா? தெரியுமா எனக்கு? நான் மறுபடியும் ஆனா கட்டிங்கண்ணா, ஸ்டேரிங் இல்லைண்ணா. நான் எழுந்து ஓடிட்டு வரலாம். என்ன கட்டிங் சொன்னா நீ போட்ட பல்லு வலிக்கு விடுற, பல்லு வலிக்கு சேவ் பண்ணலையா? இல்லைண்ணா பேஸ்ட் போடுறீங்க, பல்லு வலிக்கு போறியா? சேவ் பண்ணலையாப்பா? இல்லைண்ணா கட்டிங் ட்ரெனிங் கடை, ட்ரெனிங் கடை, ட்ரெனிங் கடை. நான் மாற்றி மாற்றி சொல்கிறேன், அதெல்லாம் அவ்வளோ அதான் வாங்கிக்காது. அல்வா ப்ளீஸ்ண்ணா 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 ப்ளீஸ். இந்த ஆள் அடி அடி வேலை அது எடுத்துடலாம். அந்த அந்த அது பேர் நான் அது பேர் டெஸ்ட் எடுத்துடலாம். வேறு ஒழுங்காக சொல்லணும். ஃபஸ்ட்டு முடி வெட்ட போகிறேன், அப்புறம் ஷேவிங் பண்ண போகிறேன், அப்புறம் ட்ரிம்மிங்ன்ற ட்ரிம்மிங் கட்டிங், ட்ரிம்மிங் கட்டிங், ட்ரிம்மிங் கட்டிங். 3 தடவை சொல்லிட்டேன்னா நான் இப்போ என்ன சொன்னேன்? ஷேவ் பண்ண போகிறேன்னு குடிச்சிட்டு வந்தாவே இப்படி தான் பண்ணி வைப்பேன். அப்போ நான் ஷேவிங் பண்ணுறேன் நான் வந்தேன். ஆமாம், பின்ன நான் தான் சொன்னேன். நான் பண்ணி பார்க்கட்டா? நான் பண்ணி நீங்கள் வீடியோ எடுத்து நாங்கள் நான் பண்ணி பார்க்கறதுக்கு. சரி நான் வலி நான் மெதுவாக பண்ணேன். மெதுவாக பண்ணா என்ன? ஆமாண்ணா. குடிக்காம வரும்னா குழுவுது வேறு, ஏசி வேறு போட்டு விட்டுல. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குங்கண்ணா. அப்படியே பண்ணி ஐஸ்கிரீம் நான் சொன்னேன் சாப்பிட்டு கிழக்கு வீடு இருந்தா அப்படியே பண்ணிவிடுங்க, அப்படியே பண்ணிவிடுங்க, அப்படியே பண்ணிவிடுங்க. ஹீரோ ஹீரோ என்ன ஒருத்தர் சேவிங் பண்ண மீஸ் டே சமைச்சியா? ஆமாம் காசு கொடுத்தானா? என் ஃப்ரெண்டு தான். உன் ஃப்ரெண்டா? 2 பேரும் ஒரே மாதிரி தான் எடிட் பண்ணிட்டேன். எங்கே சந்திப்பீங்க ஐட்டியா? இப்போ ஊட்டியில் அப்படியே அவர் கூட ஓடுவேன். போயிடுவியா? என் ஃப்ரெண்டு தான், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து. நீ காரில் வந்து அந்த பைக் வரான், அங்கே நாங்கள் 2 பேரும் அங்கே போய் மீட் பண்ணிட்டோம். அப்படியா? நான் சொல்லிட்டு தான் வந்தேன், சத்தியா நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் இன்னும் வரலன்னு தான் அவருக்கு வந்துட்டு. அப்படி முடி வச்சுக்கலாமா? அது கேட்டால் நான் ஸ்டெப் நான் கட் பண்ணிக்கிறேன். போட்டுறேன். சரிண்ணா? எப்படி வெட்டினேன்? செம்மையா ஹீரோ. ஹீரோ ஹீரோ மாதிரியா? ஓகே நண்பர்ண்ணா. சரி சரி. செம்மையா அப்படியே அண்ணா உங்க இருந்தா எவ்வளோ சின்னதாக இருக்குண்ணா? ஆமாம், அந்த சைஸ் தானா? ஓகே. தலையில மட்டும்தானா? தாடியெல்லாம் கையில் இருக்கதானா? பாட்டில் கை விடு. ஆஹா தாடியில இந்த கத்திரி விதைக்கலாமா? விசிக்கலாமா? வேணாம் 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 சும்மா இந்த அளவுக்கு எல்லாமே பண்ணிடல. ஓகேவா? பண்ணலாம், சூப்பராக இருக்குது. இப்படியே அழகாச்சு தான். அதே தானா? அதே இது வந்து ஜப்பான்ல வாங்கினது மிஷினு. அப்படியா? புரியுதா? அப்போ என்ன மட்டும் யாருன்னு நினைக்கிறீங்க? நானும் ஜப்பான் காரணம். திமிரு தானே வாங்கினதுங்க. சும்மா சொன்னா கோச்சிக்காதண்ணா. நான் உன் ஃப்ரெண்டு தானே, நம்ம 2 பேரும் ஒன்றா தானே ஸ்கூலில் படித்தோம். உடனே பற்றியா அவர் எதிர்க்க நான் என் கூட படிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டியா? அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்கூல் போவோம், மழை பெய்யும், நான் மட்டும் ஓடுவேன். நீ ஓடாந்து எங்கள் கையை பிடிச்சி கூட்டிட்டு போவேன். 50 மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்தாலாம் வந்துட்டியா? எனக்கு வாங்கி தந்தீங்க. நீ எனக்கு வாங்கி கொடுத்த, நான் தான் காசு கொடுக்க மாட்டேன். இன்னும் திட்டு பயம் பெரியங்கிற ஒன்றும் அப்போ எப்படி இருந்தால் அதே மாதிரி தான் ஒன்றும் இருக்கிற அதானே? அப்படிலாம் இல்லை. ஆ அதான் நம்ம முடி வெட்டிட்டு காசு கொடுக்காம போயிடுவேண்ணா. காசு கொடுத்துட்டு தானே போகிறேன். கூட்டி வச்சுக்கணும் உள்ள. அப்படிலாம் பண்ணாட்டேன், அப்படிலாம் பண்ண மாட்டேன்ல. கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு போகணும், படிக்க போகணும். இந்த கேட்டால் எந்த படத்துக்கு? உலகை வெல்லவா. ஓகே ஓகே. நந்துரு டைரக்டர். ஏன் உனக்கு மொட்டை அடிக்க மாட்டேங்கிறான் ஸ்டைலா? எங்களை பிடிச்சிருக்கீங்க. இல்லை அந்த படத்துக்கு ஷூட்டிங்கா? அவங்க தான் சொன்னாங்க போய் மொட்டை அடிச்சுட்டு வாங்க. என்ன கூப்பிடுறியா? நான் அந்த முடியெல்லாம் கட் பண்ணணுமா? கோபப்படலாம். நீ வந்து ஓ நீ யூத்துனா? யூத்து. நீ யூத்து. ஹீரோ. நான் யூத்து, ஹீரோ. யூத்துக்கு ஹீரோ வித்தியாசம் இல்லையாண்ணா? பார்த்துப்பா. என்ன படம் தெரியல. சரி நம்ம 2 பேரும் போறோம், டேரக்டரை பாருவோம், டேரக்டர் என்ன வருமா? சுத்தி சுத்தி நீ ஹீரோயின் பண்ற உண்மை. தாங்கல.
தண்ணி பண்ணுவா சாப்பாடு எடுத்துன்னு வந்தாங்களா? என்ன சொல்லுவாங்களா? தண்ணி எடுத்துன்னு வா சாப்பாடு எடுத்துன்னு வந்தாங்களா? அண்ணா என்ன அப்படி சொல்ல மாட்டாங்களோ? வேற என்ன சொல்லுவாங்க? பார்க்குறாங்க என்ன. ஃப்ரெஷ்ஷாக பாருங்களா? ஆமாம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை இன்னும் ஒரு அழகாக இவ்வளோ அழகாக வாங்க நீ. ஆமாம் இவ்வளோ அழகாக நான் இவ்வளோ அழகாக அப்படியே பக்கத்து நடிகை இந்த நடிகை சொல்லுது ஒரு அழகாக இருக்கான் அப்படின்னு. புதிய எப்படி இருக்க நீ? விசுவாசம் சரி விசுவாசம் என்னது அஜித் படம் ஒரு படம் வந்து அதில் கம்பெல்லாம் போட்டுருப்பாரு. என்ன பண்ணாங்க? என்ன பண்ணது தெரியாததான் தெரியாதா? வந்துட்டேன் பார்த்துருப்பேன் அவனுக்கு இல்லை நீ சொல்லலாம். அதே மாதிரி இருக்கிற ரவுடி மாரி இருக்கிற. ரவுடியா? ஆமாம்மா நீ கட்டப்பில் நான் ஹீரோ போய் ரவுடின்ற அவரும் ஹீரோ தானே அந்த படத்தில். என்ன பண்ணுறேன் அது? அதுவோ படம் அது விஜய் நடிச்சிருப்பாரு அஜித் நடிச்சிருப்பாரு. படம் நான் எல்லா படம் பார்த்துருக்கேன்னா அது காதில் கம்பெல்லாம் போட்டுருப்பாரு. கம்பெனி போட்டுருக்கேன் ஆள் மட்டும் ஒரு பாட்டு இருப்பேன். அதுவா? அது வந்து மங்காத்தா மங்காத்தா. மங்காத்தா மங்காத்தா தானே. என்ன வேற தப்பா சொல்லிட்டா? அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க? பாட்டு விசுவாசம் தான் போல இருக்கு. விசுவாசம் இல்லை. வேற முன்னொரு படம் வருது. அதுக்கு முன்னால என்ன பண்ணாரு? வேதாளம். வேதாளம். அந்த படம் அதுல இருக்கிற மாதிரியா இருப்பேன் நானு. அதே மாதிரி தான் கம்பெனி போட்டு விட்டுறேன். டிவியில 100 நாள் மேல ஓடிச்சு. என்ன பண்ணாங்க? வேதாளம். கம்பெனி போட்டு விட்டுருக்கியா? கம்பெனி போட்டு விட்டு ஹீரோ மாதிரி தான் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த கேட்ட தான் சந்திரனோட சொல்லிட்டு அஜித் ஹீரோன்றியா? அஜித் குரூப் தான் பண்ணிருக்கு. அப்ப வந்து நீ தான் மெயின் ஹீரோ. அல்ல. ஆமா. ஓ எப்போ ஷூட்டிங்க? ஷூட்டிங்கா? நீ அஜித் அங்கே தான் என்ன? அப்படியா? ஆமா. அப்போ நான் தான் அந்த படத்தில் நடிக்க போறேன் இப்போ. யோ தனியாட்ட பாப்பா தான் ஆட்டினே இருக்கிறேன். உங்களுக்கு உட்கார முடியாது பெரிய விஷயம். அண்ணா 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 ரொம்ப தேங்க்ஸ் ஆச்சு. கொஞ்ச நேரம் கூட பேசினா போதுமே. தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு பின்னாடி கட் பண்ணிடுவா. அண்ணா கட் பண்ண கூடாதுண்ணா. நேரம் விட்டுருமா? கட் பண்ணா அழுகு போயிடும். அதான் சொல்றேன் சும்மா அப்படியே கீழே வரைக்கும் போகணும். அதான் மாரி இருக்கணும். என்னம்மா வேலை நீ அப்படித்தான் இருக்கிற மாஸ் ஹீரோ. இதுக்கப்புறம் நீ வந்து மாஸ் ஹீரோ. ஓகேவா? இப்பயே மாசம் தான் ஆயிட்டேன். கண்ணாடியில் பார்க்குறேன். உன் மூஞ்சிக்கே கண்ணாடி மாதிரி தான் இருக்குது. அதே கண்ணாடி பார்க்குறேன். என் மூஞ்சி மாதிரி கண்ணாடி இருக்குதா இல்லை கண்ணாடி மாதிரி நான் இருக்கணும்? வாங்க போறானா நீ? ஆனால் நான் உதவாக போயிடுவேன். இல்லை நீ காசு கொடுக்குறதுக்காக தான் அடிப்ப. காசு கொடுத்தா அடிக்க போற? காசு மட்டும் போதுமா? ஒழுங்கா உட்காருங்க, குடிச்சிட்டு வரணும். நீ எப்போ வந்தாலும் நீ என்கிட்ட காசு தான் காசுன்ற ஊசி பையன்ற துட்டு கொடுக்க மாட்டான்ற கடைக்காரன் எல்லா கஸ்டமர் எதுலாம் என்னை திட்டுற. ஏன் கஷ்டமா தானே? நானும் கஷ்டப்பட்டா காலாண்டதே அடிச்சுங்க. ஓகேயா? ஓகே டோபி டிகு கட்டி வச்சு 3 நாள் தான் வச்சுக்கிறேன். உதவாங்க வேற சினிமா கிட்ட போது தான் முடி விடுறேன் நான். இல்லைன்னா நீ தூங்க வருதா? தூங்க வரப்போ அடிச்சு மட்டும் அப்படி வாட்டி வரக்கூடாது. என்ன கிடைக்குது தூங்க? நீ அடிக்கல அப்போ தூங்கியாது ஒரு சரி பெருசு ஒன்றும் சொல்லாமல் இருக்கு. பெருசுன்னு என்ன சொல்லாமல் பெருசுன்னு சொல்லி தான். ஹீரோ அப்படி சொல்லக்கூடாது. ஹீரோ அழகா இருக்கு. சூப்பர் சுகமா இருக்குண்ணா. அப்படியே தூங்கிட்டாவா? தூங்கிட்டாங்க இருக்கு. மேலே பாரு வயசுங்க இதெல்லாம் பண்ணிக்கிறான். ஏமா பண்ணக்கூடாதா? சினிமா காலம் பூரா இப்படி தான் இருக்கிறீங்க. அங்கே யாருன்னா சைட் அடிக்க கோசம் இங்கே வந்து அழகு பற்றி முடியும். எல்லா சினிமாக்காரன்னு சொல்லாதுங்க. இல்லை என்ன மாதிரி சிலர் இருக்காங்க. இந்த மாதிரி தான் எல்லாம் மற்ற சினிமாக்காரங்களாம் நல்லவங்க தானே. ஆமாண்ணா ஏன் சொல்லுங்க?
தெரியலையே உனக்கு தெரியும். அவங்க கூட பழகுறீங்க, அதனால அவங்கள பற்றி நான் நல்லவங்க தான் சொல்லுவேன். ஆனால் கட்டவும் தான். ஆமாம், பழக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்கள பற்றி தெரியும். ஆமாம், நல்லா இருக்காது. இன்னும் நான் பழகுறேன், இனிமேல் தான் பழக போகிறேன். இப்போ தான் சினிமா ஆசை வந்துடுச்சு. சந்துரு டேரக்டர் வந்து ஹீரோ 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 போய் முடி வெட்டிட்டு வான்ட்டாரு. அவர் எங்கே போனார் தெரியல. சரி, இப்போ முடி வெட்டிட்டு போய் நிற்க போகிறேன் அவர் முன்னால். என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. போய் மொட்டை அடிச்சுட்டு வர சொல்லுவாரா? இல்லை இதான் வேதாளம் இருக்கிறியா? அப்படியா? அவரா இப்போ தெரியுமா? என்னடா இது அஜித் சார் இங்கே வந்துட்டு ஒரு நாள் நம்ம வந்து நம்ம தான் டைரக்டரா அப்படின்னு நினைப்பது பாருங்க. பாரு, ஓ, அப்போ நான் ஹீரோவும் ஆயிடுறேன், டைரக்டர் ஆயிடுறேன். நீ டைரக்டர் இல்லை, நீ அஜித் மீது ஆகிட்டேன். சரி பண்ண போயிட்டு அண்ணா, என்னண்ணா மியூசிக் இப்போ ஃபுல்லாக எடுக்க சொல்றீங்க? அதுக்கு நழுங்க சும்மா சின்னதாக இருக்கணும், சின்ன பையன் மாதிரி பாருங்க. இந்த உதடுல இருந்து அப்படி எடுத்துடணும், நீ இப்படி பண்ணணும். இது வந்து அது சுபா கமலஹாசன் மாதிரி இருக்கணும்ண்ணா. கமலஹாசன் மாதிரி இருக்கணும். நல்லா ஷார்ட் பண்ணிவிடுங்க. எவ்வளோ ஷார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷார்ட் பண்ணிவிடுங்க. சரி, அப்போ தான் நான் எல்லாம் அழுதான். இப்போ நீங்கள் அதை ஷார்ட் பண்ணி அது பண்ணுவோம். நான் பார்த்து நீங்கள் பார்த்தேன். இப்போ நான் பொண்ணுக்கு நான் மூவில். சரி இதுக்கப்புறம் வயசானவங்களாம் 4 பசங்க ஒரு 10 வாட்டி தள்ளிப்போம். அடுத்த வாட்டிங்கெல்லாம் வந்து நிறையா பசங்க ஓட்டுற கிடையாது. இதுக்கப்புறம் இங்கே வரக்கூடாது. சரி, நாங்கள் ஒரு புதுசாக படம் எடுத்து வைக்கிறேன். வாய் போடுங்க. நான் மூக்கில் புண்ணுதுன்னா பேச மூக்கில் புண்ணுதுன்னா அப்படியா? करपा मिल गया ஒரு உண்மையான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம். என்னப்பா நீங்கள் சொன்னீங்களா? என்ன சொன்னேன்? அஜித். ஆமாம். வேதாளம். ஆமாம். இல்லை, துணிவு ஹீரோ. துணிவா? அதை பற்றிங்களா? அப்துல் அந்த நான் இப்போ சொல்லி ஃபஸ்ட் வந்து வேதாளம், இப்போ துணிவாயிட்டேன், துணிச்சிட்டேன். ஓகே ஓகே. அதே ஒரு அதுதான் எல்லாம் அஜித் தானே, பேர் தான் வேறு. இந்த தாடி ஈடிலாம் கூர்மையாக அப்படின்றது. இதுக்கப்புறம் அஜித் பக்கம் போனீங்க, அவர் கேட்பாரு ஏன்ப்பா முடியாதுண்ணே, நானும் எப்படி கேட்பாரு. என் ஃப்ரெண்டு தான் சொல்லுவேன். ஃப்ரெண்டா? யார் உங்கள் ஃப்ரெண்டா? என்னடா
நீ முடியே வெட்ட கூடாது ஃப்ரெண்டாக இருக்கு சக்தி தானே. என் ஃப்ரெண்டா நீ? சரி சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, இருந்துட்டு போ. காசு தரல அப்போ தெரியும் ஃப்ரெண்டா இல்லை யாருன்னு. நான் ப்ராமிஸாக நான் 500 ரூபா வச்சுருக்கேன், நான் தருவேன். அது கவுலே படம். 5,000 தரேன்றப்போ. ஆனால் 500 ரூபா தருவேன்னா உங்கள் காசு இருந்தப்போ எடுத்துனா இந்த தடவை நான் ஹீரோவை போகிறேன், அதனால் கடை சொல்ல மாட்டேன். ஓ சரி சரி. ஆமாம், உங்கள் காசு எவ்வளோ அதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக என்னை அனுப்பி திட்டாது. ஓகே ஓகே. ஆமாம், ஆனால் வந்து நான் நடிகனாக போயிட்டேன். இப்போ வந்து நான் நடிகன் ஆகிட்டேன். நீ நடிகை, நான் எப்பவுமே நடிகன். ஜான் பாஸ்கோ சூப்பர் ஹீரோவாக போகிறேன். ஆனால் உண்மையிலே அழகாக இருக்குங்க. எல்லாம் ஃபுல்லாக செட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபுல்லாக நடிகை எடுத்துனால்தான் இந்த சுற்றி போகிறாங்க. ஏன் ஒன்றா இருந்தால் அது ஒரு வேலை போய் வர்றாங்களா? எதுக்கு சுற்றுறாங்களோ இல்லையா? தூக்கி ஓட்டு வேணா? அது இல்லைண்ணா, ஆ. எதுக்கு சுற்றுறாங்களோ இல்லையா, கைக்கு ஒரு செயின் சுற்றுறதில்ல, ஓ அதுக்கு சுற்றுவோம். மைனர் செயினா? மைனர் செயினா? ஆனால் தங்கச்சி அப்படி சிரிக்காத. சாரி வேலை செய்யும் போது சிரிச்சிக்கணும். ஓகேண்ணா, சாரிண்ணா, சாரி அடிக்கலண்ணா, வலிண்ணா. எவ்வளோ ஸ்டைல் ஆகி விடுறேன். உன் 20 மாதிரி கை வச்சு நடிச்சுன்னா என்ன ஆவேன்? அதுதான் சினிமா ஆகிடுமா? சினிமா ஹீரோ சும்மா நான் சும்மா அப்படி ஃபிலிமு தானே அது. உன் மாதிரி பாடி வருமா? உன் உடம்பு எப்படி இருக்குது? வா போயிட்டுயா? சரி விட்டது. வா வா மிஷ் வா. யாருண்ணா சும்மா ஓசி ஏதாவது வா சரிக்கலாம். இல்லைண்ணா, அவங்க வீட்டில் போய் நான் ஓசிட்டுருக்கேன். பாவம், அவங்க பார்த்து நாளைக்கு காலாடாத. ரைட், ஓகே. முடிச்சுட்டா வைக்கல. பங்கு பண்ணலாம். இல்லை பண்ணலாம். பேக்கில் வச்சுருக்கேன், நான் காசு எடுத்தாங்கண்ணா. பேக்லையா? சரி சரி. நான் பேக் எடுத்துன்னு வந்தால ஆமாம். ஷேர் அடியில் வைக்க சொன்னேன்ல, பிடிங்கி வச்சுக்கலாம் அந்த பேக் ஒன்று. அதுதான் அதுக்கு தான் அது நான் காசு வச்சுருக்கேன். பேச மாதிரி. சரிங்க. விசிறுதுண்ணா. அதுதான் ஸ்டைலு. அப்படியா? அதுதான் ஸ்டைல். அப்போ நான் வரட்டேன். அதான். ஓகே, ஓகே. தேங்க்யூ. இருங்க, காசு கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஷூட்டிங் தானே அது? பத்து நீங்கள் நான் பறிச்சு பாப்பா அண்ணா மீதி கொடுங்க. இதா வச்சுருங்க. அப்படியா? இதா என்ன அப்படி சும்மா அது அழுகி வீசுமா? நீங்க வச்சுக்கங்க. இல்லை செலவு வச்சுக்கங்க. அப்படிங்களா? வேணாம், நீங்கள் உங்கள் காசு எடுத்து எனக்கு கொடுத்துருங்க. இல்லை பரவாயில்ல நோ பரவாயில்ல. நோ 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 நோ. எவ்வளோ நீங்க திட்டிட்டேன் அடிச்சிட்டேன். பரவாயில்ல, அது வேற இது வேற. அது வேற. நோ நோ. 200 எடுத்துக்கலாம். 200 தான். நீ 150 ரூபா கேட்டேன், நான் 200 ரூபா நான் இறந்த போய் கேட்டேன். 50 ரூபா கம்மி பண்ணிக்கலாம். சரி. 200 ரூபா எடுத்துக்கலாம். 300 ரூபா கொடுத்துருந்தேன். ஓகே. அப்படியே அப்படியே காருக்கு பெட்ரோல் போடணும். சரி. வச்சுக்கங்க. ஓகே. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. பாய். தேங்க்யூண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். பேக் மாத்திட்டு பாருங்க பாரு. வா வா வா. பேக் வா. பேக் மாத்திட்டீங்க பாரு வா. பேக் மாத்திட்டீங்க பாரு. ஓகே. அமிக்கலாம் பாத்தா. அண்ணா, ட்ரை பாய்டா. இதான் உள்ள. ஏதோ கீழே ஒரு ரைட்ல இருக்கு ஒண்ணு. தோதுண்ணா. கொம்பு. தோண்ணா. தோ. தோ இருக்கே. எடுத்து வச்சுக்கோ. நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஜிபே
கடவுள் சக்தி அழகுங்களே டான் பாஸ்கோ அழகாயிட்டான் டான் பாஸ்கோ ஈராயிட்டான் தம்பி டான் பாஸ்கோ ஈராயிட்டுங்களா சரி அப்படியே டான் பாஸ்கோ எங்கே போகிறேன்னு கேளு உலகை வேளாவா சினிமா படத்தில் நடிக்க போகிறேன் ஹீரோவாக நடிக்க போகிறேன் சந்துரு டைரக்டர் தெரியுமா நாளைக்கு வந்து உன்னை கூட்டிட்டு